Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 872 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்மளே அந்த சண்டையெல்லாம் பார்த்தோம். போன பாட்டுல லூஃபி ஒரு வழியா அந்த கேட்டகரியை ஜெயிச்சிட்டான். நம்மள நிறைய பேருக்கு கேட்டகரி மேல நிறைய மரியாதை வந்திருக்கு போல. ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சூப்பர், நீங்க சொன்ன மாதிரி அவன் நேர்மையா சண்டை போட்டான். ஆனா நேர்மை இல்லாம சண்டை போடுறதுக்காக ஒரு கூட்டம் இப்ப வெயிட்டிங்ல இருக்குது இல்ல. அது தெரியாம இந்த பெக்கோம்ஸ் வேற மாறு வேஸ்ட்ல வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன ஆகுமோ தெரியல. அப்படியே கட் பண்ணா எல்லாம் கண்ணாடி முன்னாடி வெறி கொண்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் 5 நிமிஷம் தான். சொன்ன டைமுக்கு எப்படியும் வருவான். வந்தவனுக்கு அப்படியே ஆப்படிச்சு பாட கட்டி படுக்க வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டானுங்க. பலாப்பழத்தை சுத்தி முக்கிற மாதிரி கண்ணாடியை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்மளுக்கு கக்கவா இல்லன்னா பாத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆப்போசிட் சைடுல இருக்கவங்க கிட்ட பைனாகுலர் இருக்காதா என்ன, அவங்களும் நம்மளுக்கு வரதா பாத்துருவாங்க. அவ்வளவுதான், உடனே சங்கூதிடுவானுங்க. இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் வந்துட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வந்துட்டு இருக்க நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இத்தனை பேர்த்த எப்படி அட் டைம்ல கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஜிம்பையே மிரண்டுருவான். இந்த சண்டையில ஏதாச்சும் நியாயம் இருக்கா? நம்ம சைடு ஒரே ஒரு கப்பல், அவங்க சைடு எக்கச்சக்க கப்பல். சரி, என்ன இருந்தாலும் பிக் மாமோட பைரட்டுங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கத்தானே செய்யும். அவங்க கோட்டைக்குள்ளேயே பூந்து விளையாண்டு வந்திருக்காங்க, எப்படி சும்மா விடுவானுங்க? அதனால டார்ச் ஷிப்பை வச்சு அட்டாக் பண்றதுக்காக நம்மளுடைய கப்பல் அப்படியே நெருங்கி வருவானுங்க. அப்படி அவங்க கப்பல் வர ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பின்னாடி ஆல்ரெடி விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடியே லாக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு எங்கேயும் மூவ் பண்ணி போக முடியாது. இப்ப ஸ்மூதியும் அதான் பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க கக்கவா ஐலாண்டுக்கு தான் போய் சேரணும். அப்படி போனா சோழி முடிஞ்சு சைட்ல எங்கிட்ட அங்கிட்ட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பவும் சோழி முடிஞ்சு சைலண்டா இருந்தாலுமே புடிச்சு தூக்கிட்டு போய் வைலண்ட் ஆக்கி வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா அங்க ஓவனோட ஆர்மி வெயிட்டிங்ல இருக்குது. இப்ப எல்லா இடத்தையுமே ட்ராப் பண்ணி ஆப்பு வச்சாச்சு. சொல்ல போனா இப்ப நம்ம ஆளுக்கு செக்மேட்டே வச்சுட்டாங்க. மொத்தத்துல கான்பிடென்ட்டா இருக்காங்க. இதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் வீரம். அப்படியே கட் பண்ண ஹோல் கேக் ஐலாண்ட்ல மோண்டோர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவனுங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா போனை ஆன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. எப்போ எந்த திசையில இருந்து வேணாலும் இன்டெல் வரலாம், ஒரு சின்ன அசைவாங்க நடந்தாலும் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இங்க கண்ணாடி ரவுண்ட் கிட்ட நின்றுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஆளுக கப்பல் வர்ற மேட்ரு தெரிஞ்சு போச்சு. என் கையால் தான் வெட்டுவேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆர்வம். தொப்பி போட்ட சில கலர் கோழி மண்டைங்க இருக்கானுங்க. அவனுங்க எல்லாம் ராக் பேப்பர் சீசர் போட்டு டிசைட் பண்ணுவானுங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா? அவனுங்க என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பண்றானுங்க. இதுல எங்கத்த ஜெயிக்கிறது? எப்படியே இவங்க பேச டைம் நெருங்கிக்கிட்டே போகுது. மணி ஆல்மோஸ்ட் 1 கிட்ட வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. சஞ்சயுமே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கான். வந்த உடனே அவனை எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு. இங்க பெக்கம்ஸ் நம்மளால தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்ல, அவங்கிட்ட அந்த சுலோங்குங்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷனை பத்தி சொல்லிட்டு இருப்பான். அதான் நம்ம கேரட் கொஞ்சம் டீனேஜ் பொண்ணு மாதிரி பந்தானாலே அதைத்தான் சொல்லிட்டு வருவான். மிங்ஸ் எல்லாராலையும் மாற முடியும், பெக்கம்ஸுமே ஒரு மிங்க் தான். அந்த அளவுக்கு பெஸ்ட் எல்லாம் இல்ல, ஆனா பீஸ்டா மாறுவேன். இல்ல மேட்டர் என்னன்னா, கேரட் கூட சூப்பரா கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனா இந்த விளக்கண்ணையால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவன் கண்ணு முன்னாடி எது இருந்தாலும் சரி அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணிடுவான். யாரு வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் பிக் மாமே காலில் விழுந்து கதறினாலும் கண்டுக்கவே மாட்டான். அப்படியே அவனை தடுக்கணும்னா அதுக்கு பெட்ரோ வந்தா மட்டும்தான் முடியும். ஆனா அவன் தான் செத்து போயிட்டானே. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஜோ ஐலாண்ட்ல இந்த மாதிரி மாறி அங்க இருக்க காட்டுக்குள்ள பெரிய கலவரமே பண்ணியிருக்கான். பெட்ரோ வந்து அவனை தடுக்க கூட இல்ல, நிறுத்துடான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவான். அடுத்த செகண்டே அப்படியே பூனை மாதிரி ஸ்டாப் ஆயிருப்பான். சோ இந்த மூலகட்ட பாயில தடுக்கணும்னா பெட்ரோவால மட்டும்தான் முடியும். ஆனா அவர் இப்ப இல்லாததுனால இவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஓடு. அப்ப அங்க இருக்க அத்தனை பேர்த்தையும் துவைச்சு துவம்சம் பண்ண போறான். இன்னைக்கு நைட்டு ஃபுல் மூணு. அந்த கண்ணாடி வழியா அவன் வெளியே போகும்போது எப்படியும் இவன் சொல்லுவாங்க மாற போறான். அப்படியே அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கும்போது எல்லாருமே இவனை தான் தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்க எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிருங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல தான் நம்ம ப்ரூலியோட முழு முட்டாள்தனத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த லூசே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. போடா துரோகி துரோகி துரோகி, இந்த கண்ணாடியை தாண்டி நீங்க வெளியே போனாலே நீங்க செத்தீங்க. ஏன்னா ஒரு போருக்கு எந்த அளவுக்கு ஆளுங்களும் ஆயுதமும் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெளியில வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க மட்டும் தலையை காமிச்சிங்கன்னா போதும், துண்டாயி கீழே விழும். ஒரு செகண்ட்ல ஆளுங்க காலிடான்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் பண்ணுவா. அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபிக்கே தெரிய வரும் பெட்ரோ செத்துட்டானான்னு. பெக்கம்ஸுக்குமே தெரியும் அங்க வெளியில எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு. அதனால தான் அவன் நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருங்கிறான். கரெக்டா டைம் 12 ஆகுது. கண்ணாடிக்குள்ள இருந்து காப்பாத்துங்கன்னு காட்டுத்தனமான சத்தம். அது ப்ரூலியோட சத்தம்னு தெரிஞ்சு போச்சு. அவளை புடிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நீங்க பொழந்துடணும், எல்லாம் எய்ம் பண்ணி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பெக்கம்ஸ் ப்ரூலி தலையில கண்ணை வச்சுக்கிட்டே சும்மா பாஞ்சி வருவான். யாருக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டா அப்படி பண்ற லூசு பையல, எதுக்காக, என்ன துரோகியா மாறிட்டியா அப்படி எப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அவன் நீங்க மட்டும் அசைஞ்சீங்க, உங்க செல்ல தங்கச்சியோட மூளையை கழட்டி உங்க கையிலேயே கொடுத்துருவேன், இல்லைன்னா சுட்டதுக்கு அப்புறம் செதறி வந்து விழும், நீங்களே பொறக்கிக்கிங்க. முதல்ல இதுக்கு மூளை இருக்கான்னு தெரியல, அதனால அசையாம இருங்கமானா. எப்படியும் நம்மளை பத்தி எல்லாத்துக்கும் தெரியத்தான் போகுது. இதுக்கப்புறம் எதுக்காக பகல் பேசணும்னு சொல்லி கண்ணாடியை கழட்டி போட்டுட்டு பையன் அந்த ஃபுல் மூனுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நான் எப்படியாச்சும் ஸ்டார் ஹேட்ஸை காப்பாத்துவேன், அது
அதுதான் பெட்ரோவோட கடைசி ஆசை அப்படின்ட்டு அப்படியே மாற ஆரம்பிப்பான். எல்லாத்துக்குமே பீதியாக ஆரம்பிச்சிடும். அண்ட் அவங்களுக்குமே தெரியும் போல இவன் மாறிட்டான்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவான்னு. அதனால வேண்டாம்பாங்க. கேட்க மாட்டானே, கம்ப்ளீட்டா மாறிட்டான். இட்ஸ் டூ லேட். இங்க ஓவனுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா கண்ணாடியை விட்டு வெளியில வர்றது கட்டகுரி இல்லன்னா ஸ்டாஹேட்டா இருக்கும்னு சொல்லி தான் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா பெக்கோம்ஸ் வந்து அவனோட சிஸ்டர் தலையிலேயே கன்னை வச்சிட்டான். அதனால அவன் கையில வச்சிருந்தானே கன்னு, அதை ஹீட் பண்ணுவான். குடிக்க முடியாம கீழே போட்டுருவான். அடுத்து ஓங்கி ஒரு அடி. பார்த்தா ப்ரூலி பெக்கோம்ஸ் கூடவே லூஃபியும் சேர்ந்து பறந்துகிட்டு இருப்பான். அப்படின்னா பையன் அந்த மூட்டைக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் போல. பையன் வேற இப்ப சண்டை போட்டு டயர்ல இருக்க, அவனால அசைய முடியல. எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. இவன் இங்கதான் இருக்கானான்னு. போச்சு, இப்ப மட்டும் மொத்த பேரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிரும். நல்ல வேலை சஞ்சயும் பார்த்துட்டான். இதுக்கப்புறம் சஞ்சய் அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு வந்து எப்படி லூஃபியை காப்பாத்த போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.